பீகாரில் 4140 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய ரயில் பாதையை இன்று துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. கோசிமச்சி நதிகள் இணைப்பு திட்டம், புதிய ரயில் பாதை உள்ளிட்ட திட்டங்களும் துவக்கி வைப்பு. எல்லையோர பகுதிகளில் ஊடுருவல்காரர்கள் உதவியுடன் மக்கள் தொகையில் மாற்றத்தை கொண்டுவர சதி நடப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தான இந்த நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். மூங்கிலில் இருந்து எத்தனால் தயாரிக்கும் உலகின் முதல் தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. அசாமில் நுமாலிகர் என்ற இடத்தில் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்சாலை திறப்பு. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் அன்பு கரங்கள் திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் நிர்வாக சீர்கேட்டால் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு தலைதெறிக்க ஓடினர். திமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தருமபுரி மாவட்டத்தில் இபிஎஸ் மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயண தேதியில் மாற்றம். செப்டம்பர் 17, 18 ஆகிய தேதிகளுக்கு பதிலாக 28, 29 ஆகிய தேதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை வரும் 16ஆம் தேதி டெல்லியில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் இபிஎஸ். கட்சியின் மாநிலங்களவை எம்பிக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவிக்க இருப்பதாக அதிமுக தலைமை அறிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடி ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் வரி சீர்திருத்தம் பொதுமக்களுக்கு பெரும் பயனளிக்கும். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை கால செலவுகள் குறையும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். ஜிஎஸ்டி குறித்து ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பொய் என்பதற்கு வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பே சாட்சி. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பலன் பெற்றாலும் பிரதமரை பாராட்ட சிலருக்கு மனம் வருவதில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் சாடல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி. பாகிஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. கிரிக்கெட் போட்டியின் துவக்கம் மற்றும் முடிவில் பரஸ்பரம் கைகுலுக்கிக் கொள்ளாத இரு நாட்டு வீரர்கள். வெற்றியை ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிப்பதாக அறிவித்தார் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ். பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடி மகிழ்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக நடனம். தாவேக தலைவர் விஜய்க்கும் தங்களுக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி கூட்டம் வருகிறது என்பதற்காக தங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என பேட்டி. திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் மக்களின் பேரன்பு நெகிழச் செய்துவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. பெரம்பலூர் மாவட்ட மக்களை சந்திக்க நிச்சயமாக மீண்டும் வரவிருப்பதாக உறுதி. தான் வெளியே வரமாட்டேன் என்று சொன்னவர்கள் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கியுள்ளதாக விஜய் விமர்சனம். கொள்கை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன என்றும் கேள்வி. திருச்சியில் விஜய் பிரச்சார நிகழ்ச்சியின் போது தனியார் மற்றும் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியதாக புகார். தாவேக நிர்வாகிகள் 5 பேர் மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு. உச்சத்தை தொட்டுவிட்டு வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்று விஜய் பேசியதற்கு சீமான் ஆவேசம். அரசியலுக்கு வா என்று கேட்டு உன் வீட்டு வாசலில் வாட்ச்மேன் கூட நிற்கவில்லையே என்றும் கடும் விமர்சனம். அவன் தம்பி, நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வான் வீட்டு வாசல் எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் கலையிற? சேவை செய்ய வந்தா சேவை. நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு கூப்பிடல. எதுக்கு வர? எதுக்கு வர? விஜய் போன்றவர்கள் எல்லாம் மழை பெய்யும் போது பேச முடியாது, ஏனென்றால் காகிதம் நனைந்துவிடும் என சீமான் விமர்சனம்.
மக்களுக்கான பிரச்சனைகளை எழுதி வைத்து படிப்பவர் எங்கே, இதயத்திலிருந்து பேசுபவர் எங்கே என பேச்சு. ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா, என் தம்பியின் முழு சீற்றா. இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும். திருச்சி என்றால் மலைக்கோட்டை. பைத்தியக்கார பையில வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 2 தினங்களுக்கு முன்பு தொலைபேசி மூலம் தன்னுடன் பேசியதாக OPS தகவல். சந்திக்க வேண்டும் என்று அவர் கூறியதற்கு உறுதியாக சந்திப்போம் என பதிலளித்ததாக பேட்டி. 2 தினங்களுக்கு முன்னால் போன்ல பேசினார். சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உறுதியாக நம்ம சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். திருச்சிக்கு விஜய் வந்தபோது தாவேகவினர் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது வயிற்றெரிச்சலை ஏற்படுத்துகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி.